அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசிய முறை என்னை விரும்பிய நபர் என்னை விட்டு விலகிவிட்டார், அவர் வெளிநாடு சென்று விட்டார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வெளிநாடு சென்று விட்டார், இவ்வளோ தூரம் போயிட்டார், அவரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது, அவரை எப்படி நான் வசியம் பண்ணி என்னுடைய ஞாபகத்தை அவருக்கு வரவழைக்கிறது, திரும்ப என்னிடம் எப்படி வரவழைக்கிறது, இதற்கு உண்டான முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெளிநாடுன்னு மட்டும் கிடையாது, உள்நாட்டிலேயே எங்கே இருந்தாலும் அவர் உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசிய முறையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 30 வினாடிகள்லேருந்து 1 நிமிடத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும், ஒரு பிளாக் கலர் பேனா இருந்தால் போதும், அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம், எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம். மொத்தம் 3 இயந்திரங்கள் நீங்கள் வரைய வேண்டும். 3 இயந்திரங்கள் நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி பெயர்கள்லாம் எப்படி போடணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பெயர்கள் போட்டுக்கோங்க. பெண்கள் தீட்டு நாட்களெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க, பலன் தராது. இது காலையில் பண்ணி முடிச்சிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. 3 இயந்திரங்களையும் ஒரே நேரத்தில் வரைஞ்சி முடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரகசியமாக செய்யக்கூடிய அவசிய முறைங்கிறதுனால தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். கவனத்தை சிதற விடாதீங்க. கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும். பாதியிலே எந்திரிக்கிறது, ஃபோனில் பேசுறது, போகிறது வர்றது அதெல்லாம் பலன் தராது. கரெக்ஷன்லாம் வரையும் போது ஆச்சுனாக்கா வேறு பேப்பரில் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க. நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் நான் வரையும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்தீங்கன்னாக்கா எல்லாம் லைன்லாம் கரெக்டாக வந்துடும். இங்கே ஒரு முக்கோணம் போடுங்க, இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம். இதில் 786 வராது. முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் இங்கே 5, இங்கே 5, இங்கே 5, இங்கே 8, 3, 5, இங்கே 4, 7, 3. ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் 5 போடுங்க, 5 போடுங்க, 5 போடுங்க. அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு 8, 3, 5, 4, 7, 3. இங்கே 4, 4, 3 வரைஞ்சி முடிச்சப்புறம் 3 அதை ஒரே அழைப்பு எடுத்து தான் 3 வாட்டி எழுதணும். சீன் 3 தலைகீழ் போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். 3 வாட்டி போட்டுங்க. வரைஞ்சி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை இங்கே போடுங்க. நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் பேர் பக்கத்தில் போடணும், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. எல்லா பதிலையும் சொல்கிறேன், இந்த பதிலையும் சொல்கிறேன். ஹவ்வா. இங்கே உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இந்த மாதிரி 3 இயந்திரங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரே டைமில். ஒயிட் கலர் பேப்பரில், புது பேப்பரில், யூஸ் பண்ணாத பேப்பராக பார்த்து, கோடுகள் இல்லாத பேப்பராக பார்த்து, பிளாக் கலர் பேனால் வரையலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி வரைஞ்சி 3 இயந்திரங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஒரு இயந்திரத்தை ஆன் த ஸ்பாட்டை நீங்கள் எரிச்சிடுங்க. எரிச்சி சாம்பல் எங்கேயாவது தூரம் போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. பாத்ரூம் ஷிங்க்லலாம் போடாதீங்க. மீதி 2 இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது மறுநாள் ஒன்று எரிக்கணும், அதுக்கு அடுத்த நாள் ஒன்று எரிக்கணும். இப்படி 3 நாட்கள் எரிக்கணும்.
இப்படி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே கிடைச்சிட்டா கூட மற்ற 2 நாட்களும் நீங்கள் எரிக்கணும். இது 3 நாட்கள் பண்ணியும் பலன் தரனாக்கா ஒரு 7 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. பலர் வெற்றி கண்டது. நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செஞ்சுருக்கோம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.